திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஊராட்சி ஒன்றிய மேற்பார்வையாளர் தனது சாதி குறித்து தரக்குறைவாக பேசியதோடு காலணியால் அடித்து துன்புறுத்தியதாக பாதிக்கப்பட்ட நபர் புத்தாநத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பெருமாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் கலைஞர் வீடு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி வருகிறார். இந்நிலையில் மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணி மேற்பார்வையாளராக இருக்கும் புவனேஸ்வரி ராமச்சந்திரன் வீட்டிற்கு வந்து அவரது சாதி பெயரை குறிப்பிட்டு அவதூறாக பேசியதோடு அவரை காலணியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் புத்தாநத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொகுப்பு வீடு கொடுத்துருந்தாங்கண்ணே, இந்த பராமரிப்பு வீடு கொடுத்துருந்தாங்க, 1,50,000 ரூபா. அதை வீடு பூ சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ வீடு பூசாமல் பெண்டிங்கில் வச்சுருந்தேன். நான் வந்து வீட்டில் என்னை கேட்டாங்க, இது மாதிரி என்ன வீடு பூசாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கக்கா, இது மாதிரி நாங்கள் வீடு பூசிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவங்க திடீர்னு தகாத வார்த்தையில் பேசி எஸ்சி பறையவிட்டு ஆளுகளுக்கு நான் இந்த காசு கொடுத்தது தப்பு, ஏற்றி விட்டது தப்புன்னு சொல்லி அவங்க தகாத வார்த்தையில் பேசிட்டாங்க. நான் கேட்டதுக்கு அவங்க டக்குன்னு அவங்க போட்டிருந்த செருப்பு அந்த சோத்தாங்கையில் எடுத்து அடித்து செல்லை தூக்கி எறிஞ்சோன்னா டக்குன்னு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவங்க செல்லை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலண்ணே. 25,000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்கண்ணே என்கிட்ட. ஆனால் வீடு பராமரிப்பு பூசலைன்னு சொல்லி அவங்க இது மாதிரி நம்ம ஜாதியை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு.